வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அவல் வச்சு ரெசிபி செய்ய போகிறோம். ரெண்டுமே ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம அவல் இது ஒரு 100 ml 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். அவல் நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா இதை மறுபடியும் புட்டு வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும். அது இல்லாமல் நான் சுடு தண்ணி மட்டும் ஊற்றிட்டோன்னா அது ஊறுறதுலையே வெந்துடும். கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். சுடு தண்ணியை ஊற்றி வச்சுருவோம். தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா புட்டு வேக வைக்கிற மாதிரி ஒரு ஜல்லிக்கிணத்தில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் நான் வடிகட்டிட்டு அவளை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஹெல்த்தியும் கூட ரொம்ப. கண்டிப்பாக இந்த மாதிரி சிவப்பு அவல் அந்த மாதிரி பசங்களுக்கு கொடுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் தேங்காய் சர்க்கரை போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம கிளறிடலாம். இது மாதிரி கிளறிட்டு கூட நீங்கள் இது அப்படியே ஒரு உருண்டையாக பிடிச்சி கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கிட்டால் கூட நல்லா வெந்து நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் இப்போவும் இது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்படியே நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் உங்களோட விருப்பம்தான். இதை நீங்கள் புட்டு மாதிரி வேக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சிவப்பரிசி புட்டு, அவல் புட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான சிவப்பு அவல் புட்டு. இப்போது கொஞ்சம் நான் அவல் எடுத்திருக்கேன். இதுவும் அதே போல் தான். நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 பால் செய்ய போகிறேன். அவ்வளோதான். இது சுகியம் மாதிரி செய்கிறோம். அவலில் சுகியம் செய்ய போகிறோம். இதில் ஒரு சில்லு தேங்காய், அந்த சில்லு தேங்காவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்யும்போது அதிகமாக அவல் எடுத்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம அவலை ஊற வச்சுக்கிறோம். அதாவது வாழைப்பழம் போட்டு நம்ம இதில் கிளற போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவல் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது மாதிரி ப்ளெயினாக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா நம்மளுக்கு வாயில் கிறிஸ்பியாக கிடைக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சம் அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ வெல்லம் இதுக்கு தேவையான ஒரு 2 ஸ்பூன் நான் துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதனால் கொஞ்சம் அதிகமாக வெல்லமும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு வாழைப்பழம் இந்த அளவுக்கு ஒரு வாழைப்பழம் போதும். நீங்கள் அதிகமாக செய்யும்போது 2, 3 அப்படி சேர்த்துக்கோங்க. உங்களோட அளவு தான் இது. எவ்வளோ அவல் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய், அந்த அளவுக்கு வெல்லம், அப்புறம் வாழைப்பழம். ஒரு வாழைப்பழம் 2 வாழைப்பழம் அது உங்களோட ஐடியா தான். அதுபோல் இனிப்பும் உங்களோட எவ்வளோ சுகர் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு அடுத்த ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம் நம்ம. அது வரைக்கும் இது ஊறட்டும். இதில் நீங்கள் வெல்லம் இல்லை ஒயிட் சுகர் போடுறேன்னா அதுவும் உங்கள் இஷ்டம் தான். ஒயிட் சுகர் போட்டுக்கிட்டாலும் சரி. ஆனால் நம்ம அவல் அந்த மாதிரி சாப்பிடும்போது இயற்கையான உணவாகவே வெல்லம் அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெள்ளை சுகரை விட வெல்லம், சர்க்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன் நான் அதனால தான் இதுக்கு சுகியம் சொன்னேன். கொஞ்சமாக அப்படி நம்ம போட்டு புரட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு, நார்மல் தோசை மாவு இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம இதை கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. வேறு இதில் சுகர் எதுவும் சேர்க்க வேணாம். ப்ளெயினாக மைதா மாவு மட்டும் போதும்.
இது நல்லா கட்டி இல்லாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஆகிட்டிங்கன்னா அதில் ஒட்டாது. அதுபோல் ரொம்ப திக்காக்குனாலும் அது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக இதை கலந்துக்குங்க. சுகியம்க்கு நம்ம மைதா மாவு கலந்துக்குவோம் இல்லையா, அந்த அளவுக்கு கலந்துக்குங்க. இப்போது கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. நான் இதுக்கு அதிகமாக எண்ணெய் கூட விடல பாருங்கள், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ இது தண்ணியாக உங்களுக்கு கையில் வருது அப்படின்னா நீங்கள் நல்லா தான் வரும். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரெட்டு சேர்த்துக்குங்க. இதில் நான் ஒரு ப்ரெட் சேர்த்து காட்டுறேன் நான். இல்லை வீட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம உருண்டையாக பிடிச்சி மாவில் துவச்சி எடுத்து எண்ணெயில் போட போகிறோம். அந்த மைதா மாவில் துவச்சிட்டு அதாவது முக்கிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் எல்லாமே ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரெட் சேர்த்துக்கோங்க. அதை போல் நீங்கள் எந்தளவு குவான்டிட்டி எவ்வளோ செய்கிறீங்களோ அந்தளவுக்கு குவான்டிட்டிக்கு கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். இது டக்குன்னு நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவல் சுகியம் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்மளோட அவல் அந்த மாதிரிலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க, வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஹெல்த்தியாக வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது ஒரு ஸ்வீட்டாகவும் போயிடும், அதே நேரத்தில் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது மாற்றி யோசித்து செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நான் கரெக்டாக 6 உருண்டை எனக்கு வந்தது. நான் 6 சுகியமையும் போட்டு இப்போ நல்லா திருப்பிடலாம். நல்லா ஒன்று ஒன்றா வந்துடும். பார்த்து பொறுமையாக திருப்பி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ரொம்பலாம் நீங்கள் டைம் எடுத்துலாம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப வேக வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உள்ளே இருக்க எல்லாமே நமக்கு வெல்லம், வாழைப்பழம், அப்புறம் அவல் அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நீங்கள் முந்திரி, திராட்சை அந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங்கில் சேர்க்குறீங்கனாலும் அதுவும் உங்கள் இஷ்டம்தான். இதில் என்னென்ன சேர்க்கணுமோ அதை நீங்கள் தான் இஷ்டப்பட்டு நீங்களே சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு முந்திரி கொத்து அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இன்னும் டேஸ்ட்டாக, இன்னும் ஹெல்த்தியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, பிரேக்கில் டிஃபனில் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்து விடலாம் பசங்களுக்கு. நல்லா பொன்னிறமாக கொடுங்க, நல்லாயிருக்கும். உள்ளே நீங்கள் கொஞ்சம் சீஸ் கூட துருவி வச்சுட்டு கொடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன பசங்கன்னா சீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நம்மளோட ஐடியா தான். அதுக்கு மேலே நீங்கள் என்னென்ன சேர்க்கணுன்னாலும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எனக்கு. ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை யோசித்து செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு வீட்டில் வாழைப்பழம், அவல் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் நம்ம ரொம்ப டைம் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு டிஷ்ஷு, ஒரு ஸ்வீட்டு செஞ்சாச்சு. கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதுக்கு நம்ம மேலே கோட்டிங் கொடுக்கறதுனால தான் இதுக்கு சுகியம் அப்படின்னு நம்ம இது பண்ணுறது. அதோட இது கூட உங்களுக்கு சுகியம் போல் தான் இருக்குது பாருங்கள், சூடாக இருக்குது. ரொம்ப டேஸ்டான ஒரு அவல் சுகியம் ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.